தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் அவருடைய சித்தப்படி நம்மை வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்முடைய உள்ளங்களை பக்குவப்படுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். உண்மையாகவே தேவன் இன்று பகல் முழுவதும் ஒவ்வொருவரையும் எல்லாவித ஆபத்து மோசங்களுக்கும் விலக்கி பாதுகாக்கும்படி நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட சிந்தனை துளி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கூட்டத்தில் மேய்ஞ்சிட்டு இருந்த ஒரு ஆடு செம்மறி ஆடுனா கூட்டத்தை விட்டு பிரியாமல் போகும், ஒன்றா கூட்டமாகவே போகும். ஆனால் அது வெள்ளாடு, அது கொஞ்சம் குசும்பு ஓவர். இப்போது இந்த குசும்புத்தனம் பண்ண ஆடு என்ன ஆச்சுன்னா, அது கூட்டத்தோடு போனால் நமக்கு தீனி நிறையா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தனியாக போய் தானாக தின்னு வீணாக போகிற குணம் இந்த வெள்ளாட்டுக்கு உண்டு. அப்போ இது என்ன செய்யுதுன்னா, தனியாக அதனுடைய தீனியை தேடி போகுது. நடந்து போகும்போது இதை தனிமையாக ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மிருகங்கள் அதை தாக்க ஆரம்பிக்கும். கூட்டத்தோடு இருக்கும்போது மிருகங்கள் டக்குன்னு கிட்ட போகாது. இப்போ இந்த ஆடு தனிமைப்படுத்தி அது தனியாக அது சாப்பாடை தேடி போகுது. கூட்டத்தோடு போனால் நான் வயிறு நிறைய சாப்பிட முடியாது அப்படின்னு தனியாக தானாக தின்னு வீணாக போகிறதுக்கான ஒரு கபட புத்தி இந்த வெள்ளாட்டுக்கு உண்டு. இப்போ இது போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் அதனுடைய தாவரங்களை தேடி அலைஞ்சிட்ருக்கிற நேரத்தில் ஒரு மிருகம், கொடிய மிருகம் அதை பார்த்துருச்சு. இப்போ அது என்ன செய்யுது, விரட்ட ஆரம்பிக்குது. இது விரட்டினோடனே உயிர் தப்ப ஓடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப தூரம் போன உடனே ஒரு அந்த புதர் மறைவில் போய் நின்றுச்சு. புதர்னால் ஒரு செடி, அதனுடைய ஹைட்டை மறைக்கிற அளவுக்கு ஒரு செடி. அப்போ அந்த செடி இதை மறைச்ச உடனே அது பார்த்துருக்குது, இது எங்கேயோ ரொம்ப தூரம் போயிடுச்சு போல் இருக்குது, நம்ம இனி தேடி போய் அதை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது என்ன செய்யுது, கொஞ்சம் அமைதியாக ஓரமாக ஒதுங்கி நிற்கிது. மிருகம் வெள்ளாட்டை விட தந்திரம் உள்ளதாக இருந்திருக்கு. அப்போ அதை என்ன செய்யுதுன்னா, ஒரு ஓரமாக ஒதுங்கி அது சைலண்ட்டாக நிற்கிது. எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் சத்தம் இல்லாமல் அமைதியாக நிற்கிது. அப்போ நிற்கும்போது அந்த மிருகம் போயிடுச்சுன்னு நினச்சி இந்த வெள்ளாடு என்ன செய்யுது, இதை பாதுகாத்து அந்த செடியை இதை சாப்பிட ஆரம்பிக்குது. அப்போது அந்த செடி கேட்டுச்சான், நான் மாத்திரம் உன்னை காப்பாற்றலைன்னா உன்னை துரத்திட்டு வந்த மிருகம் உன்னை இப்போ அது அடித்து சாப்பிட்ருக்கோம். நான் உன்னை பாதுகாத்தனே, நீ அதை யோசிக்காமல் இப்படி என்னையவே சாப்பிடணும்னு நினைக்கிறியே, இது நியாயமா அப்படின்னு கேட்கும்போது வெள்ளாடு, நான் இந்த மாதிரி சாப்பிடத்தானே நானும் தனிமைப்பட்டு வந்தேன். அப்பா நான் எனக்கு சாப்பாடு வேணும், அதனால் நான் உன்னை சாப்பிட்டு தானே ஆகணும். நீ சொல்கிற கதை கரெக்ட், நல்லது தான். ஆனாலும் நான் சாப்பிட்டா தானே என் வயிறு நிறையும். நீ சொல்கிற பாவ புண்ணியம் பார்த்தா என் வயிறு நிறையுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடு அது கூட கதை பேசுகிற மாதிரி ஒரு கற்பனை. இப்போ அந்த செடியை சாப்பிட என்னாச்சுன்னா, அதுக்கான மறைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையப்படுது. அப்போ இந்த செடியினுடைய அந்த சலசலப்பு ஆட்டம் தெரிஞ்ச உடனே அங்கே பதுங்கி இருந்த மிருகம் என்ன செய்தான், வேகமாக வந்துச்சு, கரெக்டாக பிடிச்சிருச்சு. இப்போ இந்த ஆடு வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் அதனுடைய ஜீவன் தப்பி இருக்கும் இல்லையா. இப்போ அது என்ன அது தன்னை பாதுகாக்க கொஞ்சம் கூட யோசிக்கலை. அதை சாப்பிட மட்டும்தான் யோசிச்சதை தவிர தன் உயிரை பாதுகாக்கிறதுக்கு யோசிக்கலை. அந்த ஆபத்து நேரத்தில் ஓடிச்சு, ஆபத்து விலகி போயிடுச்சுன்னு ஒரு உணர்வு வந்த உடனே தன்னுடைய குணத்தை காட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதுக்கு புத்தி இருந்திருந்தால் அப்படி செஞ்சுருக்காது இல்லையா. புத்தி இல்லாதனால இப்படி செஞ்சு இறையாயிருச்சு, அடுத்த மிருகத்துக்கு இறையாக போச்சு. இப்படி மனுஷங்களும் நிறைய பேர் புத்தி இல்லாமல் சில பிரச்சனையில் போய் சிக்கிக்கிறது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போது நமக்கு நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்னென்னா, நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். ஆமாங்க, நல் யோசனை இருந்தால் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம். புத்தி அது என்ன செய்யுமா, நம்மை பாதுகாக்குமா. நல் யோசனை காப்பாற்றும், புத்தி பாதுகாக்கும். இப்போ இது ரெண்டுமே இல்லைன்னா என்ன ஆகும், வாழ்க்கையை நாசமாகும்.
இப்படித்தாங்க. நல் யோசனையும் வேணும், புத்தியும் வேணும். இது ரெண்டுமே எங்கே இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்குது. இது ரெண்டையுமே நம்ம ஒவ்வொரு நாளும் தேடணும். தேடலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்படிப்பட்ட விலங்குகள் வந்து மிருகங்களை வேட்டையாடுற மாதிரி நம்மளுக்கும் எதிராளியாக இருக்கக்கூடிய பிசாசுக்கு நம்ம பலியாயிடுவோம். அவனுடைய தந்திரங்களுக்கு நம்ம அடிமையாயிடுவோம். இதுக்கெல்லாம் அடிமையாகாமல் எதிர்த்து நிற்கணும், அல்லது நம்ம மற்றவங்களுக்கு இதை வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னா நம்ம உஷாராக இருக்கணும். நம்ம ஞானத்தோடவும் இந்த நல் யோசனையோடவும் நல்ல புத்தியோடவும் இருக்கணும். அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த முத்தான வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கணும். படித்து தியானித்தா மட்டுமே நமக்கு இப்படிப்பட்ட நல் யோசனையும் வரும், புத்தியும் வரும். இல்லைன்னா ரெண்டும் வராது. மூணாவதாக ஒன்று வரும், ஆபத்து. அந்த ஆபத்துக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே தயவு செஞ்சு தினமும் வேதத்தை வந்து நேசிங்க. இது வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்பவே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். இதை படித்து யாரும் கெட்டு போனவங்கன்னு ஒரு ஆளை கூட நம்ம காட்ட முடியாது. அவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் படிக்காதவங்க மட்டும்தான், இதை படிக்காதவங்க மட்டும்தான் முட்டாளாக இருப்பாங்க. இதை படித்த யாருமே முட்டாளாக இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு படிங்க. இன்னும் நல்ல யோசனைகள் நமக்கு ஆலோசனைகளாக கிடைக்க தேவன் உதவி செய்வார். ஜெபிப்போம். மகா தயவும் கிருபையும் நிறைந்த அன்பின் நல்ல தேவனே, இந்த பகல் முழுவதும் உடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தயவினாலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடிய மிருகங்களுக்கும் ஆண்டவரே, பிசாசனுடைய தந்திரங்களுக்கும் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஜீவனை அடிமையாக விட்டுவிடாதபடிக்கு அதை மீட்டுக்கொண்டு உமக்கு சாட்சிகளாய் நிலைத்து நிற்க தேவன் எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் கொடுங்க. நல் யோசனையும் நல்ல புத்தியும் எங்களுக்கு கொடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த பகல் முழுவதும் தேவ கிருபையும் இரக்கமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படி எங்களுடைய ஆவியாத்ம சரீரம் முழுவதுமாக ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திப்போம்.